பெண்கள் வந்து நினைக்கிறது என்னென்னா, என்னதான் இந்த குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டாலும் கடைசியில் அந்த குடும்பமே அவங்கள அனாதையாக்கிடுது. புருஷனும் சரி இருக்கிறது இல்லை, வாச்ச மாமியாரும் சரி இருக்கிறது இல்லை, பெத்த பிள்ளைங்க கூட கடைசியில் கைவிட்டுறாங்க. என்றைக்கு இருந்தாலும் கடைசியில் அவங்க அனாதையாகவே ஆயிடுறாங்க. மனைவியோட அழகு அவன் உடம்புலேயோ அவன் முகத்துலேயோ இல்லை, அவன் மனசில் தான் இருக்குது அப்படிங்கிறத கணவன்மார்கள் வந்து புரிஞ்சுக்கிறது கிடையாது. கள்ளக்காதல் வந்து இன்றைக்கி என்னமோ குழு குழுன்னு தான் இருக்கும். என்றைக்காச்சும் ஒரு நாள் அது தெரிய வரும்போது உங்கள் குடும்பத்தையே அது நடுத்தரவில் நிறுத்திடும். கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அப்பா மாதிரி ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஆண்களை விட, கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கை அம்மா மாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற பெண்கள் தான் இங்கே ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. கட்டின பொண்டாட்டிக்கிட்டேயே உண்மையாக இல்லாதவன் இன்னொரு பொண்ணுக்கிட்ட எப்படி உண்மையாக இருப்பான்? அவனோட தேவை தீர்ந்ததுக்கப்புறம் உதாசீனம் தான் படுத்துவான். அது இந்த பெண்களுக்கு வந்து புரிகிறது கிடையாது. நிறையா பேர் அனுபவிச்சிருப்பாங்க அதை. பெண்கள் வந்து திருமணத்துக்கு அப்புறம் எந்த வீடுமே நிரந்தரம் கிடையாது. புகுந்த வீடாக இருந்தாலும் சரி, பிறந்த வீடாக இருந்தாலும் சரி, விருந்தாளியாக மட்டும்தான் போக முடியுமே ஒழிய உரிமை கொண்டாட முடியாது. உரிமை இருக்கும், ஆனால் அதை உபயோகப்படுத்த முடியாது என்றைக்குமே. எந்த ஒரு ஆணுக்குமே உண்மையாக இருக்கிற பொண்ணு தேவை கிடையாது. அவங்க தேவை எல்லாத்தையும் நிறைவேற்றுற மாதிரி ஒரு பொண்ணு, திருப்பி கேள்வி கேட்காத ஒரு பொண்ணு, அவன் மட்டும்தான் தேவைப்படுவா.